ஓ முருகா போற்றி! என் அன்பு குழந்தையே, எந்தெந்த விஷயங்களில் மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அந்த விஷயத்தில் மாற்றத்தை கொடுத்து உன் வாழ்விற்கு நான் சந்தோஷத்தை கொடுக்க வந்திருக்கின்றேன். இதை சரி செய்து ஆக வேண்டும், அது செய்து ஆக வேண்டும் என்று பல முயற்சிகளை பல விஷயங்களில் செய்து கொண்டிருக்கின்றாய். மாற்றம் ஏற்படாததால் துவண்டு போய் விட்டாய், சோர்ந்து போய் விட்டாய். எந்த ஒரு சோர்வும் வேண்டாம். மாற்றத்தை நான் கொண்டு வந்து உன் வாழ்விற்கு நான் நிம்மதியை கொடுப்பேன். வீணாக கோபத்தை கொட்டி விடுவதால் எந்த ஒரு பலனும் இல்லை. கோபப்படாமல் இருப்பதுதான் எப்பொழுதும் நல்லது. கோபம் வரும்பொழுது உடனேயே அந்த இடத்திலிருந்து நகர்ந்து விடு. கொஞ்சம் அதை ஒத்தி போட முயற்சி செய். பிறரிடம் ஏற்படக்கூடிய மனக்கசப்பை எல்லாம் முளையிலேயே எப்பொழுதும் கிள்ளி எறிய வேண்டும். மனதை வேறு வழிகளில் வேறு திசைகளில் செயல்படுத்த வேண்டும். பிறரோடு ஏற்படுகின்ற சிறு சிறு வாக்குவாதத்தை எல்லாம் பெரிதளவிற்கு கொண்டு சென்று நொந்து கொள்ளக்கூடாது. பொறுமை, அன்பு, மன்னிக்கும் குணம் இவற்றையெல்லாம் நாம் எப்பொழுதும் வளர்த்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். நாம் செய்வதுதான் சரி, நாம் சொல்வதுதான் சரி என்று எல்லாவற்றிலும் விடாப்பிடியாக இருப்பதால்தான் நன்மைகளை வரவேற்க முடியாமல் போய்விடுகின்றது. பிறருடைய செயல்களிலும் சற்று கவனம் வைக்க வேண்டும். அவர்கள் என்ன சொல்ல வருகின்றார்கள் என்று காது கொடுத்து கேட்க முற்பட வேண்டும். முடிவுகளை நீதான் எடுக்க வேண்டும். என் அன்பு குழந்தையே, உனக்கு எது சரி என்று படுகின்றதோ அதை தான் நீ செய்யவும் வேண்டும். ஆனால் பிறர் என்ன சொல்ல வருகின்றார்கள் என்பதை சற்று கவனித்த பின் முடிவை எடு. அன்றாட வாழ்வில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் நீ சுலபமாக தீர்த்து கொள்வாய். அதற்கான வழிவகைகளை உன் மதிக்கு நான் அனுப்பி வைத்து விட்டேன். உன்னுடைய உடல் நோயின்றி நலமாக ஆரோக்கியமானதாக இருக்க வேண்டுமானால் மனமானது கவலையின்றி ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். கவலையின்றி வாழ்க்கையை கொண்டு செல்ல முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக கொண்டு செல்ல முடியும். தேவையற்ற விஷயங்களை எல்லாம் மனதிற்குள் நுழைவிடாமல் பார்த்து கொண்டால் கவலை அங்கு குடிக்கொள்ள வேண்டிய அவசியம் நேரிடாது. மனம் அமைதியாக இருக்க வேண்டுமானால் ஆசைகளை கட்டுப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். துன்பம் வரும்பொழுது அதை சந்திக்க பலமில்லாத மனநிலைதான் கவலை என்பது. எல்லா நேரமும் மனதில் பலத்தோடு உறுதியோடு இருந்தால் எந்த ஒரு கவலையும் உன் மனதை ஆட்கொள்ள முடியாது. இதுவரை காணாத அற்புதத்தை எல்லாம் உன் வாழ்க்கையில் இனி நீ காணப்போகின்றாய். பலவிதமான பேரதிசயங்களை நான் நிகழ்த்தி காட்டப் போகின்றேன். உன் கஷ்டங்களுக்கு எல்லாம் இந்த இரவு கடைசி இரவாக அமையும். இரவோடு இரவாக பல நல்ல மாற்றங்களை உன் வாழ்வில் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். உன் வாழ்க்கையில் எது கிடைக்க வேண்டும் என்று இத்தனை நாள் போராடி கொண்டிருந்தாயோ அந்த போராட்டத்திற்கு முற்றுப்புள்ளியை வைத்து அது உன் கரங்களில் கிடைக்கும்படி நான் ஆணையிட்டு இருக்கின்றேன். இனியும் எதற்காகவும் நீ வெகு நாள் காத்திருக்க வேண்டிய அவசியமில்லை. உன் மனதிற்குள் நீ வேண்டும், கிடைக்க வேண்டும் என்று நினைக்கும் கணமே உனக்கு அது கிடைத்துவிடும். இந்த முருகனின் அருளால் பேரதிசயங்கள், பேரற்புதங்கள் உன் வாழ்வில் இனி நடந்து கொண்டே இருக்கும். இதுவரை காணாத அளவு அற்புதத்தை உன் வாழ்வானது காணும். நல்லதே நடக்கும்.